இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, சுட சுட இட்லி, பாசிப்பருப்பு சாம்பார், கார சட்னி. இட்லி பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இட்லி சட்டி இட்லி தான் பிடிக்கும். குக்கர் இட்லி பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சட்டி இட்லி தான் உங்களுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட எடுத்தவொடனே சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் இட்லி. இட்லிக்கு கார சட்னி, பச்சை கார சட்னி. அதுக்கு பார்த்திங்கன்னா வத்தல், பூடு, புளி, கருவேப்பிலை, உப்பு போட்டு ஒரு சுற்றிட்டு எடுத்துகிட்டு திருப்பி கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாக்குக்கு ரொம்ப சுல்லுன்னு இருக்கும். இப்போ ஒரு தட்டை எடுத்து சுட சுட இட்லி 3 இட்லியை எடுத்து வச்சு அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்ச சாம்பாருக்கு பார்த்திங்களா, பாசிப்பருப்பு சாம்பார், அதை எடுத்து இட்லி தெரியாமல் ஊற்றணும். நல்லா நிறைய ஊற்றிக்கணும். அதான் அதனுடைய ஸ்பெஷலே. நல்லா நிறைய ஊற்றிட்டு பக்கத்தில் கார சட்னியை எடுத்து வச்சு சும்மா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நாக்குக்கு சொல்லுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்பயுமே இட்லி பண்ணால் சைடில் கார சட்னி வேணும், இல்லைன்னா பொடி வேணும். அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். இதுதான் உங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள், சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்